அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் அல்லது நீங்கள் காதலிக்கும் நபர் தொடர்ந்து உங்களுக்கு கால் செய்து கொண்டே இருப்பதற்கான ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ரொம்பவும் சிம்பிளான மெத்தட். இந்த மெத்தட் முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். மேலும் இந்த மெத்தடை இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட். இந்த மெத்தடை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தடும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டெக்னிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிற ரொம்பவும் முக்கியமான ஒரு குறிப்பு, நல்ல விஷயத்துக்காக மட்டுமே இந்த மாதிரியான மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்தணும். தவறான விஷயங்களுக்காக இந்த மெத்தட்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கலாம். இருந்தாலும் வேறு விதமான பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. அடுத்ததாக இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் பயன்படுத்தலாம். ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். லவ் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை கட்டாயமாக பயன்படுத்தலாம். ஆல்ரெடி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காதலிக்கும் அந்த நபர் உங்ககிட்ட சரியாக இன்ட்ராக்டிவாக இல்லை, அவங்க எதுவுமே சரியாக கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதோ கடமைக்குன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரிசல்ட் இம்மிடியேட்டாக கிடைக்கும். அடுத்ததாக கணவன் மனைவி மற்றும் நண்பர்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த டெக்னிக்கு உங்களுக்கு தேவைப்படுறது, ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளவுதாங்க, வேறு எதுவுமே இந்த மெத்தடுக்கு தேவை கிடையாது. 20 நிமிடங்கள் கட்டாயமாக நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு செலவிடணும். மேலும் 21 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யணும். நம்ம கமெண்ட் பாக்ஸில் சில பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நிறைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா 21 நாட்களுக்கு தொடர்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். எங்களால் கண்டினியூஸாக 21 நாட்களுக்கு பண்ண முடியல, ஏதாவது ஷார்ட்டாக இருக்கிற மெத்தட் இருக்கான்னு கேட்குறீங்க. 21 நாட்களுக்கு நம்ம ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணம், அப்போ தான் உங்களுடைய ஆழ்மனதில் அந்த கருத்துக்கள் பதிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆழ்மனதில் பதியும் கருத்துக்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நபரை உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா அவங்க கட்டாயமாக உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது 21 நாட்கள் அதை நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏதோ கடமைக்கு இல்லை டைம் பாஸுக்குன்னு நீங்கள் பண்ணும் பொழுது தான் 21 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அது மட்டும் இல்லைங்க, 21 அப்படின்ற நம்பருக்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி இருக்குது. 21ன்ற நம்பருடைய கூட்டுத்தொகை 3, 2 + 1. இந்த 3 அப்படின்ற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்குது. 3 அப்படின்ற எண்ணே பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு நம்பர். நிறைய மந்திரங்கள் கூட பார்த்தீங்கன்னா 21 முறை ஜபிக்க சொல்லியிருப்பாங்க. இதற்கு பின்னாடி இருக்க ரகசியம், இந்த 3 அப்படின்ற என்னுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணி முதல் 6 மணி வரை, விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரை, இந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப விரைவாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதற்கு பிறகு நீங்கள் காலையில் எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்தலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தை உங்களால் பயன்படுத்த முடியலைன்னா நீங்கள் காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் எந்த டைம் வேணாலும் பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு மாலை 7 மணியிலிருந்து சாயங்காலம் 7 மணியிலிருந்து நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு 20 நிமிடங்களை இந்த மெத்தடுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நான் சொன்ன இந்த டைமிங்கில் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை நீங்கள் சேரில் அப்படி இல்லைன்னா தரையில் உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் படுத்துக்கிட்டும் இந்த பயிற்சியை பண்ணலாம். ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மினிமம் குறைஞ்சபட்சம் 20 நிமிடங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். நீங்கள் படுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் தூங்கிட போகிறீங்க. குறைஞ்சபட்சம் 20 நிமிடங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். அதிகபட்சம் நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஆனால் 20 நிமிடங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே அது போதுமானது, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் உட்காந்துட்டு இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்லை படுத்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களுடைய கண்களை மட்டும் நீங்கள் மூடிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்களை திறந்து வச்சுட்டு இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கவனம் ஒருநிலைப்படாது. இந்த மெத்தடுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன். அதனால் கண்களை மூடி தான் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைலை நீங்கள் சைலண்ட்டில் போட்டுட்டு 20 நிமிடங்களுக்கு ஒரு அலாரம் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 20 நிமிடங்கள் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியறதுக்காக ஒரு அலாரம் இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அரை மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. மினிமம் 20 மினிட்ஸ்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய டைமை வச்சுக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அதற்கு மேலே இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். இந்த அலாரம் நான் செட் பண்ண சொன்னதற்கான காரணம் கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது டைம் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்க தோணும். இதனால் உங்களுடைய கவனம் சிதறும். இந்த கவன சிதறலை தடுக்கிறதுக்கு தான் ஒரு அலாரம் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அலாரம் அடித்த உடனே இத்தனை மினிட்ஸ் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மெதுவாக மூடுங்க. கண்களை மூடினதுக்கு பிறகு உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சி இந்த இடத்துல தேவையில்லைங்க. உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சு இதை ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். வேறு எதை பற்றின சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய மூச்சில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். ஒரு 2-3 நிமிடங்கள் நீங்கள் உங்கள் மூச்சை கவனிங்க. உங்களுடைய மனம் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்பும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது வரைக்கும் நீங்கள் மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய மூச்சை நீங்கள் கொஞ்ச நேரம் கவனித்ததுக்கு பிறகு மனதில் எழும் எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனது ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டுக்கு போகும். நீங்களே அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனதுக்கு பிறகு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிகிற 3 வாக்கியங்களை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். முதல் வாக்கியம் பெயர் வசி வசி. பெயர் இருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை அங்கே சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ராஜான்னு பெயர் இருந்ததுன்னா ராஜா வசி வசி. இந்த வாக்கியத்தை 3 முறை சொல்லணும். அதற்கு பிறகு தான் 2வது வாக்கியத்தை சொல்லணும். 2வது வாக்கியத்திலும் நீங்கள் பெயரை சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு ராணின்னு பெயர் இருந்ததுன்னா ராணி, நீ என்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறாய். இதை நீங்கள் ஒரு முறை சொன்னால் போதும். அடுத்தது 3வது வாக்கியம், என்னுடன் பேசுவது உனக்கு அளவற்ற மகிழ்ச்சி தருவதனால் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டே இருக்கிறாய். என்னுடன் பேசுவது உனக்கு அளவற்ற மகிழ்ச்சி தருவதனால் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டே இருக்கிறாய். இது 3வது வாக்கியம். இதுவும் ஒரு முறை சொன்னால் போதும். திரும்ப திரும்ப இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முதல் வாக்கியத்தை 3 முறை சொல்லணும். அடுத்த 2 வாக்கியத்தை ஒரு முறை சொல்லணும். இந்த மாதிரி 20 நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்கன்ற கவுண்ட் முக்கியம் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் இந்த இடத்துல முக்கியம். நீங்கள் வாய் விட்டும் சொல்லலாம், இல்லைன்னா மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நினச்சிக்கிட்டே இந்த வாக்கியத்தை நீங்கள் சொல்லுங்கள். முதல் வாக்கியம் பார்த்தீங்கன்னா பெயர் வசி வசின்னு சொன்னேன். அதாவது நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய பெயரை சேர்த்து வசி வசின்னு சொல்ல சொன்னேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சக்தியுடைய ஒரு வார்த்தை. எல்லோருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தலாங்க. வசி அப்படின்ற வார்த்தை வசியத்தன்மையுடைய ஒரு வார்த்தை. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர்கள் உங்கள் மேலே அதீதமான அன்பையும் காதலையும் ஆட்டோமேட்டிக்காக செலுத்த ஆரம்பிப்பாங்க. மேலும் பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க, இல்லை ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க, பிரிந்து வாழும் கணவன் மனைவி இதை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ஹீலிங் அந்த இடத்துல உண்டாகும். அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனையை அந்த இடத்துல சால்வ் ஆகணும். இந்த ஹீலிங்கை அந்த வசி வசி அப்படின்ற வார்த்தை கொடுக்கும். அதனால தான் அந்த ஒரு வாக்கியத்தை 3 முறை சொல்லுங்கன்னு சொன்னேன். அடுத்த வாக்கியம் பெயர் சேர்த்து நீ என்னை மனப்பூர்வமாக காதலிக்கிறாய்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நண்பர்களாக இருந்தீங்கன்னா பெயரை நீங்கள் சேர்த்துட்டு
நீ என்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறாய் அப்படின்னு போடலாம். நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாக்கியத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா மனப்பூர்வமாக உங்களை காதலிச்சாலோ நேசிச்சாலோ தான் அந்த காதல் இல்லை அந்த நட்பு உண்மையானதாக இருக்கும். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். இதை நீங்கள் உணர்ந்து உணர்வு பூர்வமாக சொல்லுங்கள். மூன்றாவது வாக்கியம், என்னுடன் பேசுவது உனக்கு அளவற்ற மகிழ்ச்சி தருவதனால் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டே இருக்கிறாய். இந்த வாக்கியத்தில் தொடர்ந்து எனக்கு கால் செய்து கொண்டே இருக்கிறாய்ன்ற அந்த லைன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. அதாவது அவங்க ரிப்பீட்டடாக உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா உணர்ந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லுங்கள். இமிடியட்டாக ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 3 வாக்கியத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில், அமைதியான மனநிலையில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நினைத்து கொண்டே நீங்கள் சொல்லுங்கள். அதற்கு பிறகு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தூங்குறதா இருந்தாலும் தூங்கிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருந்தாலும் அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, எத்தனை நாட்களில் எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்? தயவு செஞ்சு ரிசல்ட் எதிர்பார்த்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் நான் இப்போ சொல்லியிருக்க மெத்தடை கரெக்டாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இமிடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பிரேக்கப் லவ்வில் மற்றும் ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் நாட்கள் ஆகும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஹீலிங் ஏற்படணும். பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கி அதற்கு பிறகு தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களும் அப்படித்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபருக்கு உங்கள் மேலே ஈர்ப்பு ஏற்படணும். அதற்கு பிறகு தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த வழிகளை தேட ஆரம்பிப்பாங்க. பிரபஞ்சம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி, லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட்ஸை பயன்படுத்திட்டு இருக்கும்பொழுது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா வேறு ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதாவது அஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, கூட அஃபர்மேஷன்ஸும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போது இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க, அஃபர்மேஷன்ஸும் கேட்டுட்ருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கட்டாயமாக நீங்கள் விரும்பும் நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரணும், தொடர்ந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நேம் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் எந்த நேமில் கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த நேம் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது பெட் நேமில் அவங்கள கூப்பிடுறதா இருந்தாலும் அந்த நேமையும் இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடை தேவைப்படுறவங்க நான் சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் நான் கடைசி அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் ஸ்விட்ச் வேர்ட் ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு எழுதியிருந்த முதல் 10 பேரோட பெயர்களை இப்போ நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். வில்லேஜ் கியூட்ஸ், ஷாப்பிங் ஐட்டம்ஸ், அருணா பி, ஸ்ரீ சுதர்ஷன், 2 ஸ்ட்ரோக் கிளப், அம்மு மேடம், பெனாலினி 25, விமலா மணி குரு, விஜயலக்ஷ்மி, சௌந்தர்யா வீராசாமி. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய ஆழ்மனதிலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தடில் நான் மொத்தம் எத்தனை வாக்கியங்கள் கொடுத்துருந்தேன்? கரெக்டாக பதில் சொல்ல போகிற முதல் 10 பேருடைய பெயர்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி வீடியோ நிச்சயமாக உங்களில் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.